ஜெயலலிதாவின் அடுத்து நாம் பெற்ற மெய்ஞானம் என்ற தலைப்பிலே தம்பி அல்ஹாஜ் ஜக்கரியா அகில் காதரி திருச்சி அவர் பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். சகிப்பிரிய சகிநாயகம் அவர்களின் கலீஃபா பெருமக்களே, முரீதீன்களே, மஹிபீன்களே, சிறுவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லுல் பைத்துகளில் உதித்த இரண்டு உயரிய நிலையில் உள்ள குதுபுமார்களின் உதய தின விழாவை கொண்டாடும் இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். தலைப்பு தலைவர் அவர்கள் வாசித்து விட்டார்கள். நாம் பெற்ற மெய்ஞானம் என்பது இங்குள்ள திண்டுக்கல் முரீதிகளுக்கு, சீனியர் முரீதிகளுக்கு ஏகதேசம் எல்லாம் தெரியும். தொடக்க காலத்தில் அப்பநாயகம் அவர்கள் திண்டுக்கல் வந்து செல்லும் பொழுது பலவிதமான மஜ்லிஸ்களை நடத்துவார்கள். அந்த மஜ்லிஸ்களில் இந்த மெய்ஞானத்தின் தேட்டம் உடையவர்கள் அதிகமாக வந்து அந்த அறிவையும் பெற்று அதை மற்றவர்களுக்கும் பரப்பவும் செய்து அதில் ஏற்படும் சந்தேகங்களையும் கேட்டு திறந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது நான் சிறுவனாக இருந்தாலும் அந்த மஜ்லிஸில் ஒரு சேவகவனாக இருந்து ஒருவர்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பது, தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது, இது போல இருந்து அவர்கள் கூறியதையும் சிலவற்றை உள்வாங்கி தாங்களுக்கும் அதை பரப்ப விரும்புகிறேன். சங்ககிரி ஓப்பநாயகம் அவர்கள், கலீல் நாயகம் அவர்கள் எல்லாவற்றையும் கிதாபுகளில் எழுதவில்லை. ஆனால் எழுதியிருக்கிறார்கள். சிலவற்றை அவர்கள் வாய்மொழியாகவே சொல்லியிருக்கிறார்கள். அது நமக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த சீனியர் முரீதிகள் அவர்கள் அந்த சமயத்தில் கேட்டு தெரிந்து கொண்டது அப்படிதான் தெரிய வேண்டும். மெய்ஞானம் என்பதற்கு என்ன என்று கேட்டால், எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும் ஒரு பொருளை அறிந்து கொள்வது, அதுதான் மெய்ஞானம் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதற்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார்கள். நாம் சொல்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு எத்தனையோ ஆதம்கள் வந்து சென்று விட்டார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார் என்று கேட்டால், யாருக்கு அந்த அல்லாஹ்வுடைய புரிதல் வந்து அல்லாஹ்வுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் முதலில் நபியாக தோன்றினார்களோ அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நமது இதயத்தில் கல்பு என்று சொல்லக்கூடிய இந்த இதயம் ஒரு இரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மிஷினாக மட்டும் இல்லாமல் அதில் சில லத்தாயிஃப் என்றக்கூடிய ஸ்டேஷன்கள், அது தமிழில் ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தானங்கள் 5 அமைந்துள்ளது. அது நுட்பமான ஒன்று. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கிறது. அந்த கல்வியில் உள்ளதுதான் கல்பு, ரூஹு, சிர்ரு, ஹஃபி, அஹ்ஃபா. இந்த 5ஆகும். அதல்லாது மேலும் 2 இருக்கிறது. 2 விலாயிலுக்கும் நடுவில் உள்ள நஃப்ஸ் என்று சொல்லக்கூடியது. அதைத்தான் உனது எதிரி உள்ளே இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதை தான் நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்தது அன என்று சொல்லக்கூடியது தலையில் உள்ளது. இந்துக்கள் இதை 7 சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மை ஒன்றுதான், அது எல்லாருடைய உடம்பில் இருப்பதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை எவ்வாறு தொடர்பு கொண்டார்கள் என்றால் கல்வி மூலமாக தொடர்பு கொண்டார்கள். அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த லத்தாயிஃபில் உள்ள ரூஹு மூலமாக தொடர்பு கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிர்ரின் மூலமாக தொடர்பு கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஃபி, மறைக்கப்பட்டது, அதன் மூலம் தொடர்பு கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய மேலும் மறைக்கப்பட்ட ஒன்றிலிருந்து தொடர்பு கொண்டார்கள். அந்த பரிபூர்ண மெய்ஞானத்தின் தொடக்கமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களிலிருந்து தான் அந்த பரிபூர்ண மெய்ஞானம் தொடங்குகிறது. அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அஷரியத்து அக்வாலி, அத்தரீகத்து அஃப்ஆலி, வல் ஹகீகத்து அஹ்வாலி, வல் மாரிஃபத்து அஸ்ராரி. ஷரியத் என்பது எனது சொல், தரீக்கத்து என்பது எனது செயல், ஹகீகத்து என்பது எனது
நிலை. மாரிஃபத் என்பது எனது சிறு, எனது ரகசியம். அந்த ரகசியத்தை வைத்துத்தான் யாசீன் என்று குரானில் விளிக்கப்படுகிறது. யா சிறு என்று கொள்ளலாம். அந்த யாவுக்கு யகீன் உரைய சிறு என்று கூறப்படுகிறது. இது ஒப்பனையத்துடைய அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுத்த விளக்கம். அதை கொண்டுதான் யாசீன் என்று கூறப்படுகிறது. அந்த ரகசியத்தை அறிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் மிக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும். அது ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையின் காலமாக இருந்தது. அந்த மிருகங்களாக இருந்தவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாக மாற்றி அதை பேணுவதற்காக ஷரியத் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்குள் அவர்களை ஒழுங்குபடுத்தி மனிதர்களாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு 2ஆம் 3ஆம் வகுப்பு படிப்பவனுக்கு அந்த பிஹெச்டியுடைய கல்வியை புகுத்த முடியாதோ அது போலவே அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் புகுத்த முடியவில்லை. ஆனால் சிலர் அறிந்திருந்தார்கள். அதில் ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாருக்கும் தெரியும், ஹதீஸ்களிலே அதிகமான மனப்பாடம் செய்தவர்கள். அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் சொல்கிறார்கள், ஹஃபில்து மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாயினி ஃபஅம்மா அஸதுஹுமா ஃபபஸஸ்துஹு வாஹிரு வலவ் பஸஸ்து குதிஹதல் பலூமு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து 2 விதமான கல்வியை சேகரம் செய்தேன். ஒன்றை உங்கள் மத்தியில் நான் பரப்பி விட்டேன், மற்றொன்றை உங்களிடம் சொல்வேனாயால் எனது குரல் வலை துண்டிக்கப்படும். அந்த குரல் வலை துண்டிக்கப்படும் அளவிற்கு உள்ள ரகசியமான கல்வி என்ன என்று கேட்டால், இன்று நமக்கு ஒப்பந்தம் சர்வசாதாரணமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த கல்விதான். அதுபோல் அவர்களுக்கு அந்த கல்வியை பரப்புவதற்கான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. இந்த கல்வியை பரப்புவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனா தாருல் ஹிக்மத வலி பாபுஹா, நான் அறிவின் வீடு, அலி ரலியல்லாஹு அதன் வாயில். அப்போ அலி ரலியல்லாஹு மூலமாக தான் அந்த கல்வி வந்துகிட்டு இருக்கு. யாருக்கு வருது? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு. அவங்களுடைய பிள்ளைகள் யாரு? அஹ்லு பைத்துகள். அந்த அஹ்லு பைத்துகள் தான் இதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் இன்னொருத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு பத்தி சொல்ல போகும்போது, மன்குந்து மௌலாஹு ஃபஅலி மௌலா, யாருக்கெல்லாம் நான் எஜமானோ அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு எஜமான். அப்ப மௌலானா அப்படிங்கிற பட்டம் யாருக்கு உரியதுங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. இந்த காலத்துல சில ஆலிம்களும் மௌலானான்னு வச்சுக்கிறாங்க. அவங்க யாருடைய எஜமான் அப்படிங்கிறது நம்ம அவங்களதான் கேட்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது, மௌலானான்னு சொன்னது அஹ்லு பைத்துகளை பற்றி தான். சரி, இந்த அஹ்லு பைத்துகளை பின்பற்றணும்னு சொன்னதுக்கும் முக்கியமான காரணம் அந்த கல்வியை நம்ம கேட்கிறோம். ஏன்னா அந்த கல்வி இல்லாட்டி நம்முடைய இதயம் ஒளி பெறாது. அப்ப நான் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ரொம்ப கம்மியானது, மறு உலகத்துடைய வாழ்க்கை ரொம்ப நீளமானது. அதுல வாழக்கூடிய விஷயங்களை கற்பதற்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பாடசாலை தான் இந்த துனியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த துனியாவில் மன்கான ஃபீ ஹாதிஹில் அவ்மா வஹுவ ஃபீல் ஆகிரத்தி அவ்மா, இந்த துனியாவில் யார் அறிவு குருடா இருப்பாங்களோ அவங்க மறுமையிலே அறிவு குருடா இருப்பாங்க. அப்ப நம்ம அறிவு குருடா இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இவங்களை பின்பற்றி இந்த கேள்வியை கேட்கணும். இந்த முக்கியமான ஹதீஸ் எந்த ஆலிம்களும் எந்த ஜும்மாவிலையும் பேசுறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜுல் விதால ஒரு பெரிய உரையாற்றினாங்க. அந்த உரையில அவங்க சொன்னது, யா அய்யுஹன்னாசு இன்னி கத தரக்து ஃபீக்கும் மா இன் அஸத்தும் பிஹி லத்தலில்லு கிதாபல்லாஹி வ இத்ரத்தி அஹ்லு பைத்தி. ஓ மக்களே, உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய உத்தமாகிய குர்ஆனையும் எனது சந்ததியில் ஒலிக்கும் அஹ்லு பைத்துகளையும் விட்டு செல்கிறேன். இது ரெண்டையும் நீங்க பற்றி பிடித்துக் கொண்டீர்களானால் ஒரு நாளும் பிடித்து வர மாட்டீர்கள். இப்ப நம்ம எந்த வழியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அந்த அவங்க சொன்னதுடைய அந்த வழியில இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம யோசிக்கணும். எல்லாருக்கும் அந்த ஆன்சர் தெரியும். அடுத்தபடியா இந்த ஞான கல்வியை கற்கிறதுக்காக அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது அந்த வழிமான்கள் வரலாறுகளை படிக்க போகும்போது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும்.
அது எல்லாத்தையும் பேசினா இங்கே தேவைப்பட்டாது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த போயிடுறேன். பல்க் நாட்டுடைய மன்னர் இப்ராஹிம் இப்னு அதகம் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அரசாட்சியில் வந்து மனசு ஒப்பலை. அவங்களுடைய கல்வியுடைய தேட்டம் எல்லாம் ஞான கல்வியை தேடிதான் இருந்தது. அந்த ஞான கல்வியை தேடி எங்க போறதுன்னு தெரியாம காடு மேடெல்லாம் அலைஞ்சு கடைசியில ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. அவங்க ஒரு முர்ஷித் ஃபுலைல் இப்னு இயால் அப்படிங்கிற ஷேகிட்ட போய் தேடுறாங்க. அவங்களுடைய மஜ்லிஸ் பெரிய மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க போய் அவங்களுடைய விருப்பத்தை சொன்ன உடனே இங்க வாங்க மஜ்லிஸ்ல உட்காருங்க, நம்மளை கூப்பிட்டு உட்கார உட்கார வைக்கல. இந்த மஜ்லிஸ்ல வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஆக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சமையல் கட்டு இருக்கு, அதுல சமையல்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு 5-6 வருஷம் நீங்க வேலை பார்த்துட்டு வாங்க. யாரு? பல்க் நாட்டுடைய மன்னரா இருக்காங்க. அவங்க போய் அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலகட்டமும் முடிய போகுது. முடிஞ்சு இந்த நம்மளை மஜ்லிஸை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நம்ம வந்து இந்த ஞான கல்வியை கற்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சமயத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சமையல்காரர் ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்த உடனே அவங்க கை தவறி கீழே விழுந்துரு. சமையல்காரர் ஓய்வு ஒரு அறை விடுறாரு. அப்ப இவங்களுக்கு அந்த அரசருடைய ஞாபகம் வருது, நான் பல்க் நாட்டுடைய மன்னராக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி கிடைச்ச உடனே அவங்க ஷேக் என்ன சொல்றாங்க, இன்னும் 3 வருஷம் வேலை பார்க்குறாங்க. இன்னும் 3 வருஷம் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி சேவகத்தை செஞ்சுட்டு அவங்க மஜ்லிஸ்ல வந்து அமர்ந்து அந்த ஞான கல்வியை கற்று பின்னாடி வந்து அவங்களும் ஒரு பெரிய வலியில்லாம மாறுறாங்க. அந்த விஷயம் அந்த மாதிரி இருக்க போகும்போது நமக்கு ஒப்பநாயகம் நாம இருக்க இடத்துல வந்து இந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுனாலே என்னமோ அந்த கல்வி, இந்த ஞான கல்வியுடைய அந்த உயரும் தாற்பயம் நமக்கு புரியாம இருக்கிறத வந்து எல்லாரும் உணரணும். அதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யாருங்கிறத உணரணும். இது நம்மளுக்கு ஜிலானி அவர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அவங்கள்ட்ட வர்ற சிஷியர்கள் தான் நான் சொல்றத விளங்குறது வந்து நீ 2வது, முதல்ல நான் யாருன்னு விளங்க. அப்ப நம்முடைய செய்கையுடைய தாற்பயம் என்ன, அவங்களுடைய குத்துபியத்துடைய நிலை என்ன, அவங்களுடைய சக்தி என்ன, இதெல்லாம் நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி போய் நிக்க போகும்போது இந்த சிறையத்தை பிரகாரம் சொல்றாங்க எல்லாம் மஸ்தர் மைதானத்தில் எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நிற்போம். அதை நம்ம விளங்கிக்கலாம். இந்த காலத்துல நான் இந்த பிகினிங்ல இருந்து சால்வ் பண்றேன். கலிமா வந்து எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கிறது இங்கே உள்ள பல சீனியர் விருதுகளுக்கு தெரியும். இப்போ புதுசாக உள்ளவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒப்பனை எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. அந்த பழம்பெரும் ஆலயங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அந்த மஜ்லிஸ்ல. அதில் உத்தமபாளையம் ஹுசைன் முகமது ஆலிம் கலீஃபா அவங்களும் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் பல கரை கண்டவங்க, இஸ்லாத்துலையும் தசவுஃப்லையும் கரை கண்டவங்க. கேட்குறாங்க, முதல் கலிமா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படியே தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. வணக்கத்திற்கு பாத்திரவான் அல்லாஹ் தஆலாவை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் ரசூல் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது ஆள்கிட்ட கேட்குறாங்க, 3வது ஆள்கிட்ட கேட்குறாங்க, 4வது ஆள்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் இதான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்படியே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வணக்கத்திற்கு பாத்திரவான் என்று சொல்றதுக்கு அரபியில் என்ன வார்த்தை இருக்கு? அப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு காலமா நாங்க இப்படிதான் சொல்லிட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப சொல்லுங்க அதுக்கு என்ன வார்த்தை? ஒரு வார்த்தையும் இல்லை. திரும்ப கேட்கிறாங்க பணியோட, அப்பா நாங்க என்ன எப்படி வாப்பா சொல்லணும்? அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. அதுலயே வந்து அந்த அந்த தௌஹீதுடைய பாதையை வந்து முடிச்சுட்டாங்க. வானத்துல வந்து அல்லாஹ்வை பார்த்து ஒரு அரசியல் உட்காந்துக்கிறது மாதிரி இப்ப சில ஆளுங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுகள் எல்லாம் உடைச்சு நமக்கு வந்து மெய்யான அறிவு வந்து கொட்டியிருக்காங்க. இது எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா, மற்ற பாமரர்கள்ட்ட வந்து நீங்க இஸ்லாமை பத்தி பேச போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இது தெரியும். தொழுகையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது மெஹதி நாட்டை வந்து பொதுதாதுல ஒரு தெருவில் வாக்கிங் போறாங்க. அப்ப 2 இளைஞர்கள் வர்றாங்க. அவங்கள பிடிச்சி நிறுத்தி நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கறாங்க. 2 பேரும் சொல்றாங்க, நாங்க பள்ளிவாசல போய் தொழுதுட்டு போறோம். இப்போ முதல் இளைஞரை பத்தி கேட்கறாங்க, நீங்க எதுக்காக தொழுதீங்க? நரகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தொழுது, அவங்க தொழில கூடாது. 2வது ஆளை பத்தி கேட்கறாங்க, நீங்க எதுக்காக தொழுவீங்க? நான் சொர்க்கத்துக்கு போறதுக்காக. உங்க தொழிலே கூடாது. போய்கிட்டே இருக்கேன். 2 பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. பெரியாரு, அப்ப நான் ஏன் தொழுகணும்? ஒரு நாள் சொல்லியிருக்க தொழுக சொல்லி நீங்க தொழுங்க, அவ்வளவுதான். மற்ற விவரங்கள் அங்கே கிடைக்காது. அதுவும் அவங்களுடைய மஜ்லிஸ்ல போய் அவங்களுடைய மொழியினால தான் கிடைக்கும். அந்த இது நமக்கு எவ்வளவு சிம்பிளா அந்த காலத்துல விளக்கியிருக்காங்க. தொழுகையில வந்து என்னென்ன தாற்பயங்கள் அடங்கி இருக்கு.
ஒரு நாளில் 5 தடவை உங்களை சுத்தம் பண்ணிக்கிறீங்க, அந்த பங்க்சுவாலிட்டிக்கு வர்றீங்க, அந்த டயத்தை வந்து கீப் பண்ணுறீங்க. 5 தடவை அட்லீஸ்ட் மற்ற வியாபாரம் மற்ற வேலைகள்லாம் விட்டு 5 தடவை நல்லாவே நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் மேலே உங்களுடைய உடம்புடைய பொசிஷன், இந்த பொசிஷன்ல இருந்து எப்படி ரத்தம் ஓடும், அது ஓடுனா உடம்புல என்ன விதமான மாற்றம் அடையும். அதை வந்து ஒரு யோகாசனம் படித்த என்கிட்ட கேட்டீங்கன்னாலும் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நான் யோகாசனம் படித்தால் அதனால நான் அது தத்ரூபமாக உணர்ந்தேன் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால உடல்ல வந்து என்ன விதமான நன்மை பயக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, யாராவது ஒரு ஆளுகிட்ட போய் ஒரு ஷேக் இப்படி சொன்னாருன்னு சொன்னா, ஒரு ஷேக் இப்படி சொன்னாரான்னு சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க. சொல்லிட்டு உடம்புடைய சக்தி கூடும்போது தான் ரூபுடைய சக்தி கூடும், உடம்பு வந்து பார்த்துக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லி காட்டின ஒரு இதை சொல்றாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் பெற்றிட மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த மலக்குமாரிகளை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்க போகும்போது, மலக்குமாரிகள்ல என்ன அந்த காலத்துல வந்து உரைக்கை கட்டி பறப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லாருடைய கட்டளை கீழ்ப்படி நடப்பாங்க, அந்த மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருந்த காலம். ஆனா மலக்கைங்கிறது வந்து அது அல்ல, மலக்கை வந்து ஒரு ஆற்றல். அந்த காலகட்டத்தில் ஒரு புரிதலுக்காக அது சொல்லப்பட்டது. அந்த புரிதல் ஒவ்வொருத்தருடைய நிலையை தேர்ந்தது மாதிரியும் அது மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குர்ஆன் வந்து வெளிரங்கம் உள்ரங்கம்னு 2 இருக்கு. அந்த வெளிரங்கத்தை மட்டும் விளங்கிட்ட உள்ரங்கத்தை விளங்காதது எதுக்கு சமம்னு கேட்டா, அது அப்ப சொல்றாங்க, ஒரு கரும்பு இருக்கு, அந்த சக்கையை சாப்பிட்டு சாரை விட்டுறதுக்கு சமம். அப்ப அந்த சாரை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எங்க போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு முர்ஷிதிட்ட தான் போகணும், ஆளுங்கிட்ட போக முடியாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலையில இருந்துதான் அவங்க சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலை இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒன்சிலல் குர்ஆன் அலா சபஅத்தி அஹ்ருஃப். குர்ஆன் என்பது 7 விதமான பரிமாணங்கள்ல இறங்கி இருக்குது. வகுல்ல ஆயத்தின் மின்ஹா லஹ்ரன் வ பத்னன் வ குல்ல ஹத்தன் வ மத்லன். 7 பரிமாணத்துல குர்ஆன் இறங்கியிருக்கு. அப்ப அதுக்கு 7 விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதுல தொடக்கமும் இருக்கு, அதனுடைய ஆரிஜினும் இருக்கு, அதனுடைய ஹத்துன்னு சொல்லக்கூடிய அதுல உள்ள மட்டும் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து எல்புல் அதுன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெய்யான அறிவு பெற்றவர்கள் எல்லாம் வழங்க முடியும். அதை நமக்கு விளக்கியும் காட்டினாங்க. அதுல எல்லா நான் கேள்விப்பட்ட எல்லா இதையும் சொல்லிட்டு நேரம் பார்த்தது 2 ஆயத்தை மட்டும் நான் சொல்லியிருப்பேன். ஒமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த ஆயத்துக்கு எல்லாருமே பதில் சொல்லுவாங்க, மனித ஜின் இனங்களை வணங்குவதற்கே ஒழிய வேற எதற்காகவும் பறிக்கப்படவில்லை. அப்ப இதுல வந்து தொழுகிறதுன்னு வந்து வைக்க முடியாது. என்ன தொழுகைக்கு சலாத்துங்கிற வேற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப வணக்கம்டா என்ன? தூங்குறோம், தொழுகை மட்டுமா செய்யறோம், தூங்க செய்யறோம், வேலை பார்க்கிறோம், சாப்பிடுறோம். அப்ப என்ன வாப்பாடு கேட்க போகும்போது நல்ல நீயத்தோட செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே வரும். ரோடுல ஒருத்தர் போறாரு, ஒரு கல்லு முள்ளு கிடைக்குது, இது யாரையாவது ஆம் பண்ணிடுமே சொல்லி எடுத்து சைட்ல போட்டு போறாரு, அது விவாதத்து தான். ஒரு கூலி தொழிலாளி இருக்காரு, அவர் 12 மணி நேரம் மூட்டை தூக்குறாரு, வேலை பார்க்கிறாரு, குடும்பத்தை காப்பாத்துறாரு, அந்த பணத்தை கொண்டு வந்து. அதுக்கப்புறம் அவர் ஒரு 7 மணி நேரம் தூங்குறாரு. அவர் அந்த மாதிரி தூங்கினாதான் அடுத்த நாள் வந்து அவர் உடம்பு தயாராகி வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அந்த தூக்கம் விவாதத்து தான். அப்ப நல்ல நியத்தோட செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் விவாதத்து தான். இது வந்து 2வது அர்த்தம். குர்ஆனுக்கு வந்து 7 அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து லாஹிர், 2வது அர்த்தம் வந்து தஃப்சீர், 3வது வந்து தஅவீல், 4வது வந்து இஷாரா, 5வது வந்து ஹகீகா, 6வது வந்து லத்தீஃபா, 7வது வந்து சிர். அவருடைய கல்புடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த அர்த்தங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். அதனால்தான் ஒப்பனைய குர்ஆன் வந்து பெரிய அற்புதம் சொன்னாங்க. யாராலையும் அதுல உள்ள டிகோட் பண்ணி அதை விடுவிக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த சமயத்துல இது பத்தாது.
இப்ப அலிலில்லாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கல்வி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது அவங்க மூலமா தான் வரும் அப்படின்னு சொன்னாங்களே, அதையே நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். இப்ப இத்தனை வருஷ காலத்துல இப்ப நான் நினைக்கிறேன், நான் கட்டுற மெய்ஞானங்கிறது அவ்வளவு பெரிய கடல்ல ஒரே ஒரு துளி. அந்த ஒரு துளியை கற்கிறதுக்கு வந்து எனக்கு இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த கல்வி எல்லாத்தையுமே அப்படியே லீலாக்கு எப்படி வரும்? பையத்துல வந்து 3 வகை இருக்கு. ஒன்று வந்து பையத்து ஜிஸ்முன்னு சொல்றது, நம்ம எப்படி சைனாத்துடைய திருக்கரம் பிடிச்சு வாங்கினோமே அது பையத்து ஜிஸ்மு. ரெண்டாவது வந்து பையத்து கல்புன்னு சொல்றது. இந்த பையத்து கல்பு எப்படின்னு சொன்னா, யார் இந்த பையத்து கொடுக்குறாங்களோ இந்த பையத்து வாங்குறாங்க இவங்களா ஆகி விடுவாங்க, அவங்க கல்பு இந்த மாதிரி ஆயிடும். இப்போ வந்துருச்சு ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறது எல்லாமே லீலாக்கு எப்படி இந்த ஷார்ட் பீரியட்ல வந்துருச்சு அப்படிங்கிறது. பையத்து ரூஹுங்கிறது ஒன்று கொடுத்தா நேரில் பார்க்காதவங்க. எப்படி போலீஸ்கரணி வெளியில் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது, ஆனால் அவங்க சஹாபின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய பையத்து வந்து ரூஹுடைய பையத்து. அது மாதிரி நமது கலீல் நாயகத்துடைய எத்தனையோ பேர் அந்த ரூஹுடைய பயத்தில் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. என்ன அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கள் பல மைல் தூரத்தில் உள்ள எங்களை அறியறது வந்து அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அந்த இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரே ஒரு நாள்ல ஒரு ஆளின் பெங்களூர்ல இருந்து வந்து அவங்கள்ட்ட பேசி 3 நாள்ல அவங்க பின்னாடி நின்று தொழுது பயத்து வாங்கிட்டு போயிட்டாரு. அவங்க கல்ப நோட்டம் விடாம அவங்க இந்த மாதிரி பயத்து கொடுப்பாங்க, இவருக்கு பயத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிறத தெரியாமையே செய்வாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு ஆயத்தில் இன்னொரு ஆயத்தை வந்து அந்த பூமி அசைய போகும்போது அதுல உள்ள பொருள்களை வந்து கொட்டிரும் அப்படிங்கிறது வந்து வெளியேற்றோம். அந்த அர்த்தத்தை தான் ஆளுகள் சொல்லி தருவாங்க. ஆனால் அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒப்பனை சொல்லியிருக்காங்க. அதாவது வார்த்தைகள் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வாசிக்கிறேன். பூமி அசைக்கப்படும் போது பூமி அதன் சுமைகளை வெளியாகும். உடலோடு இருக்க உடல் என்ற நாமம் மறைய, உடலும் உயிரும் பேதமின்றி ஒன்றாய் சம்பந்தப்பட, அதன் நிலையில் பூமியாகிய உடல் உள்ளமையால் கிளப்பப்பட, அதன் உள்ளிருக்கும் உள்ளமையாகிய சத்தாகிய ஹக்கின் தாற்பயங்கள் வெளியிடும். இதுதான் அவங்க கொடுத்த அடுத்த ஒரு இது. அந்த ஒமா ஹலக்தல் ஜின்ன வாலின் செயலாளியே அல்ல, அந்த ஜின்ன வேற சொல்லியிருக்காங்க இல்லையா. ஜின்னை பத்தி ஒப்பந்தத்தை கேட்க போகும்போது நான் கேட்டதை மட்டும் நான் சொல்றேன், இங்க உள்ள மற்றவங்க அதுக்கு மேலேயும் கேட்டிருப்பாங்க, அதுக்கு மேலேயும் உள்ள அர்த்தம் இருக்கும். அப்ப சொன்னாங்க, ஜின்னைகள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு தீங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அரசாங்க கவலரையெல்லாம் பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருப்பார்களே, அது என்ன அப்படி ஒரு தனி பொருள் இல்லை. ஒருவேளை அந்த நேரத்தில் எனக்கு விளக்கம் அவ்வளோதான் இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனி பொருள் இல்லை. சரி, இப்ப இவங்க அசிநாய வாப்பா என்ன கொடுக்குறாங்கன்னா அது மனசுக்குள்ளதான் இருக்கு, அது மனிதனுக்குள்ளதான் இருக்கு. அது என்னன்னா அது ஒரு விதமான ஆற்றல். அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு போயிடணும். இவங்களை பத்தி பேச போகும்போதான சில விஷயங்களுக்கு போயிடணும். அப்ப நான் சொல்லியிருக்காங்க, எமது குடும்பம் குத்துப்மார்களின் குடும்பம், இதில் இடைவெளியோ வெற்றிடமோ இல்லை. சங்கிலி தொடர்போல் குத்துப்மார்கள் வந்து கொண்டு இருப்பார்கள். அவங்களுடைய பஷாரத் பிரகாரம் தான் வந்து அவங்க என்ன நமக்கு போதிச்சாங்களோ தான் போதிச்சிருக்காங்க. கலிஃபான் சொன்னது மாதிரி அவங்க எழுதின அந்த மறையான பெயரில் படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னு சொல்லாவே அந்த தாற்பயம் வந்து புரியும் நமக்கு, அது எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு இதுல அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, இன்னல்லாஹு மலாயிகத்து ஸல்லூன நபி யுஆயி அல்லதீன ஆமனு ஸல்லூ தஸ்லீமா. அப்படின்னா அல்லாஹ் வேற, மலக்கு வேற, அந்த ஸலவாத்தை சொல்றவங்க ஆமீன் வேற, இது எல்லாத்தையும் சொல்லி அதுக்குரிய விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் அவங்களுடைய எந்த தரஜாவில் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னது வந்து முதலில் குரான் அல்ல சபூத்தியாக நான் சொன்னேன். ஆனா இவங்களுக்கு இவங்க அதுல 10 பரிமாணம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க 10 பரிமாணம் இருக்குன்னா இருக்குதான். அதுதான் நம்ம ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தது மாதிரிதான் அந்த குத்துப்மார்கள் வந்து பேசுவாங்க. அதை தான் நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ நான் ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன். நான் வந்து கப்பல் படையிலையும் மெச்சனியிலையும் வந்து 40 வருஷம் கடலில் இருந்ததுனால அதில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். தென் அமெரிக்கா பக்கத்தில் ஒரு போட்டில் 2 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு புயல் வந்தது, போட்டுடைய என்ஜின் அடிபட்டுருச்சு, அதில் உள்ள ரேடியோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு.
இந்த 2 பேரும் அந்த கரையிலிருந்து அப்படியே ரொம்ப தூரமா போயிட்டாங்க. எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த யாரும் பார்க்க முடியாத அல்லது ஷிப் ரூட்னு ஒன்று இருக்கு. கடல் ஃபுல்லா கப்பல் போய்கிட்டு இருக்காது. ஷிப் ரூட்னு ஒன்று இருக்கு. அந்த ரூட்ல இருந்தாதான் இவங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று மரப்படகு. அந்த மரப்படகு வந்து இந்த ரடார்ல எல்லாம் வராது, சிக்காது. அதுல வந்து மிதந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிதந்துகிட்டு இருக்கவர்கள வந்து ஒருத்தர் 4 மாச காலம் மிதந்துட்டு அந்த இதை விட்டுட்டு, அதை என்ன சொல்றது, அவருடைய மனசு விட்டு போய் மூத்தாயிடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு உள்ளவர் வந்து அல்வாரங்கோ அப்படின்னு சொல்ற அந்த ஆளு வந்து இவர் இறந்து போயும் 8 மாச காலம் மிதக்கிறார், 8.5 மாசம் மிதக்கிறார். எப்படி சாப்பிடுறாரு குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த போட்ல உள்ள ஒரு சின்ன குச்சி எடுத்து அதை சீவி பக்கத்துல ஒரு மீனை குத்தி அதை வெயில்ல காய வச்சு அதை சாப்பிடவும், மழை பெய்ய போகும்போது இந்த கேனப்பின்னு சொல்லுவாங்க, அதுல ஒழுகிற தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்து வச்சு குடிக்க இருக்காரு. 14 மாசம் ஒரு மனுஷன் வந்து எந்த தொடர்பும் இல்லாம ஒரு நம்பிக்கையோடு நம்ம யாராவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி மிதக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜின்னு யார்கிட்ட இருக்கு? மனுஷனுக்குள்ளதான். நம்மளே வாயில பேச போகும்போது சொல்லுவாங்க, ஜின்னு மாதிரி வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளதான் இந்த ஒரு உதாரணம் தான் அவங்க சொன்னதுக்காக சொல்லியிருக்கேன் நான். மற்றபடிய இவங்க யசநாயகம் அப்பா அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கராமத்து ஒண்ணு நடந்தது. அந்த கராமத்தை வந்து இருக்கிற ஜமால் ஹசரத் அவருடைய மகனார் யாக்கூப் அவர்கள் வந்து என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னாரு. அது சொன்ன பெரிய இதாகும். அதாவது பெண் குழந்தை என்று நிர்ணயிக்கப்பட்டது வந்து ஆண் குழந்தையா மாத்தி கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய சௌதத்துடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இதை குத்துக்குமார்கள் எப்படி செய்யறாங்க? பெண் குழந்தை அப்படிங்கிறது வந்து ஆண் குழந்தையா. இது நம்ம நோக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்துல் கரீம் அல் ஜேலி மர்த்தபாக்கள் 40ன்னு சொன்னதை நாங்க 14 சுருக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு 7 மர்த்தபாக்களை சுருக்கி நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். ஆலமுல் நாசூத், ஆலம் இன்சான், ஆலம் மிசால், ஆலம் ஜபரூத், ஆலம் லாஹூத் கிட்டே இருக்கும். அது நான் எல்லாத்துக்கும் வரல. ஆலம் இன்சான்ல இருந்து நம்ம நேர ஆலம் ஜபரூத்துக்கு போயிடுவோம். ஆலம் ஜபரூத்துங்கிறது ஒரு பெரிய சர்வாதிகார உலகம். உலகம் சொன்னா அங்க கட்டடம் கட்டி வச்சிருக்கிறது, இங்க வீடு இருக்கு, அப்படி கிடையாது. இது எல்லாமே ஒரு தாற்பயம் தான். அந்த ஆலம் ஜபரூத்துல தான் பர்சக் இருக்கு. மூத்தவனே பர்சக்கு போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த பர்சக் அந்த ஆலம் ஜபரூத்துல தான் இருக்கு. அந்த பர்சக்லயே 2 இருக்கு, இல்லியின் சிஜியின் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல நன்மை செஞ்சு பாவத்துல சிக்காம போனவங்க வந்து இல்லியனுக்கு போவாங்க. இந்த உலகத்துல பாவம் செஞ்சு அந்த பாவம் மன்னிக்கப்படாதவங்க வந்து சிஜியனுக்கு போவாங்க. அங்கேயே அங்க அவங்க அதான் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. பைத்துல் மாமூரும் அதுலதான் இருக்கு. ஆலமே அருவாக அதுலதான் இருக்கு. அந்த ஆலமே அருவாக வந்து அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ரூஹுகள் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்ப வரணும்னு சொல்லி. அதுல பல மஞ்சள்கள் இருக்கு. அந்த மஞ்சள்கள்ல இருந்து இந்த குதுகுமாரிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை கொண்டு ஒரு ரூஹை எடுத்து இங்க வச்சுட்டு ஒண்ணு அங்க வச்சுருவாங்க. கையை கொண்டு எடுக்கிறது இல்லை. அது வந்து அவங்களுடைய திங்கிங்கை கொண்டு, அவங்களுடைய நாட்டத்தை கொண்டு, அது ரூஹானியத்தை கொண்டு எடுக்கிறது. அது மாதிரி அங்க உள்ள தாற்பயங்கள்ல வீடு மஞ்சள் எல்லாமே அந்த வீடு கட்டி வச்சிருக்கிறது இல்லை, அதையும் வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்படி அந்த சக்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தரஜாவுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்திலிருந்து கிடைக்கிற சக்தி. இந்த பின்னாடி உள்ள சரித்திரத்தை பார்த்தோம்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. 2 பேர் வந்து நீங்க நபியா இருக்கீங்க, நாங்க 2 பேரும் கனவு பண்ணோம், அந்த கனவுக்கு வந்து தௌபீர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு இதை சொல்றாரு, அதுக்கு தௌபீர் சொல்லிடுறாங்க, அவர் போயிடுறாரு. 2வது ஆள் வர்றான், அவன் சொல்றான் அவங்களுக்கு அவனுடைய தௌபீர் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால அவன் சொல்றான் நான் கனவே காணல, சும்மா சொன்னேன்னு சொல்றான். இப்ப என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபி, நீ கனவு கண்டாலும் காணாட்டியும் நீ எப்படி சொல்லி அது என்னோட மனசுல ஓடிச்சோ அதான் நடக்கும் சொல்றாங்க. அதான் நடந்தது. அடுத்த நாள் வந்து அந்த ரிசல்ட் தான் அவனுக்கு வந்தது. அதனால அந்த மாதிரியான அவங்க நாட்டங்கள் ஓடிடுச்சுன்னா, இவருடைய குழந்தைய வந்து அவங்க குழந்தைய மாத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த நாட்டங்கள் அவங்களுக்குள்ள ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நடக்கும். அதை வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்பநாயகம். அது வந்து
புரிஞ்ச சீனியர் இது பண்ணீங்க என்ன சில பேர் வந்து அது ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கலாம். இதை நம்ம சொன்னோம்னா அது உடஞ்சி விடுறது மாதிரி ஆயிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லியிருக்காங்க, வருவாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனை பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இப்போ கிளிஃபான சொன்னாங்க நெல்வெளி காட்டு போவார், அதுக்கு அரபி வார்த்தையை சொன்னாலே இது பெரிய பிரளயம் உண்டாயிரும். அதுவும் அப்பப்போ வந்து போறவங்க தான். ஆனால் அவங்களுக்கு சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்களை வந்து சில ஹதீஸ்கள் இருந்து அறிஞ்சுக்கிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு தெரியும். உங்க கண்ணு முன்னாடியே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள வந்து இது ஆராய்ச்சி இல்லாதனால கண்டுபிடிக்க முடியல. இதான் ஹரஜ கிதாபுன் ஜதீத் வ அம்ருன் ஜதீத். அவர்கள் வருவார்களானால் புதிய புத்தகத்தை கொண்டு வருவார்கள், புதிய சட்டத்தை கொண்டு வருவார்கள். இப்ப கலீல் நாயகம் நமக்கு கசீதத்துல் அவுலியா அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தாங்க. அது குர்ஆனான்னு கேட்டா இல்ல, குர்ஆனுக்கு அப்பாற்பட்டதுன்னா அதுவும் இல்லை. அதான் புதிய புத்தகம். புதிய சட்டம் என்ன? நம்ம 2 பெருநாள் மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். நமக்கு வந்து 3வது பெருநாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை வந்து 3வது பெருநாள் கொண்டாட சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. மீதி உள்ளது வந்து உங்களுடைய சிந்தனைக்கு வந்து நான் விட்டுறேன். அடுத்தது இந்த மெய்ஞானத்தை பற்றியான மற்றொரு இது வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள்ளே இருக்க நீங்க சிந்திக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான இது. கடல் இருக்கு, அலை இருக்கு. இப்ப அலை வந்து நான் அலைதான் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த கடல்ல தான் இருக்கேன் அப்படின்னு அது நினைச்சது அப்படின்னு சொன்னா உண்மையிலே அது கடல்ல தான் இருக்கு. அப்ப அதை உணர வைக்கிறது தான் துன்மார்க்கம். இப்ப நம்ம பேசுற ஞானம் எல்லாம் அறிவுபூர்வமான சிந்தனை பூர்வமான அறிவு, அது அல்லாம அனுபவபூர்வமான உணர்வுக்கு கொண்டு வந்து விடுறவங்க தான் அந்த குத்துமாரியல்ங்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மனுஷன் நானே இருக்கேன், எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் தீங்கு செஞ்சிடறாரு, எனக்கு கோபம் வருது. இன்னொருத்தர் வந்து ஒரு நற்செய்தி சொல்றாரு, எனக்கு சந்தோஷம் வருது. இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு துக்கமாயிருது. அப்ப அந்த கோபம் வருது போயிருது, துக்கம் வருது போயிருது, சந்தோஷம் வருது போயிருது. அப்ப ஏதாவது என்கிட்ட பெர்மனண்டா இருக்கா? இல்ல. ஆனா ஒண்ணு பெர்மனண்டா இருக்கு. அதையெல்லாம் நோட்டம் விடக்கூடிய ஒரு பொருள் எங்களுக்குள்ள இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கோபம் வந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு, துக்கம் வந்துச்சு சரியாயிடுச்சு. இந்த நோட்டம் விடக்கூடிய ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை தான் சொல்றாங்க வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன். இது ஒரு தொடக்கம் தான். அந்த மெய்ஞான அறிவு அப்படிங்கிறதுல வந்து ஒரு தொடக்கம் தான். அது அல்லாம ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். என்னுடைய பேசக்கூடிய டைம் முடிஞ்சு போச்சு. சிந்திக்க சொல்லியிருக்காங்க. ஓப்பன எப்பயுமே சிந்தனை செய்யுங்க, சிந்தனை செய்யுங்க, சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிந்தனையை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சிந்திக்கும் மனிதனுக்கு சிந்தனையே திரைகளை கிழித்தெறியும் மைதமாகும். தன் திரைகளை கிழித்தெறித போதே மனிதன் தனது ஹக்கை காண்பான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். அதை நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறோம். கசீதத்துல் அவுலியா வந்து நிறைய நேரம் நம்ம ஓதுறோம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா, லில் கியாமுன் இந்த கல்வின் லில் முரீதில் முஹ்லிசி. களப்பற்ற முரீதிகளுடைய இதயம் எனக்கு கூடாரமாகும் அப்படின்னு. கூடாரம்னா என்ன? அவங்க வந்து தங்கக்கூடிய அந்த ரூஹுல் குதுஸ் வந்து போகக்கூடிய இடம். அந்த ரூஹுல் குதுஸ் வந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய இதயத்துக்கு இருக்கு. அந்த இதயமா நம்ம இதயங்களை எல்லாம் மாற்றுவோம். இடையிலிருந்து ஒவ்வொரு நேரம் நம்ம சிந்திப்போம். 1 மணி நேரம் சிந்திச்சு அந்த பரிமாணத்தை அடைவோம் அப்படிங்கிறத துவா கேட்டவன் நான் உரையை படித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.